மாடியூலை இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டவுட்ஸ் இருந்தால் மை கான்ஃபரன்ட்டு கேளுங்க. ஓகே, ஸோ சாட் பாக்ஸ் நான் பார்க்கல, ஐ மென்ஷன் இட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாடியூலை இம்போர்ட் பண்ணிட்டோம். தட் இஸ் பைகேம்ன்ற மாடியூல் தான் நமக்கு தேவை. ஸோ டு டெவலப் அ கேம் இன் பைத்தான். ஸோ அந்த பைகேம்ன்ற மாடியூல் இம்போர்ட் பண்ணுறோம். அடுத்தது கலர்ஸ். ஸோ என்னெல்லாம் கலர்ஸ் இருக்குது? பிளாக் இருக்குது, ஒயிட் இருக்குது, அண்ட் தென் ரெட், green, and then blue. Okay, so black அப்படின்னா ஒன்றுமே இல்லை. பிளாக்னா ஸோ ஆர்மே இருக்கக்கூடாது, ஜியும் இருக்கக்கூடாது, பியும் இருக்கக்கூடாது. இந்த சென்ஸ் என்னன்னா, ஸோ இது வந்து ஆரோட வேல்யூ, ரெட்டோட வேல்யூ, இது வந்து க்ரீனோட வேல்யூ, இது வந்து ப்ளூவோட வேல்யூ. ஓகே, ஸோ இந்த மூணுமே ஜீரோவாக இருந்துச்சுன்னா என்ன? இட்ஸ் டார்க், இட்ஸ் என்னது? பிளாக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திங் என்னன்னா ஒயிட். ஒயிட்னா என்னன்னா ஆரோட வேல்யூவும் மேக்ஸிமம் வேல்யூ என்ன? 255 ஒரு கலர். ஸோ இந்த செம்பு ஜிக்கும் 255, ப்ளூக்கும் என்ன 255 கொடுத்துருவோம்னா ஒயிட் வந்து. இட்ஸ் சேம் வே இப்போ நமக்கு ரெட் கலர் வேணும், அப்போ ரெட்கான வேல்யூ மட்டும் கொடுத்துட்டு மற்றதுக்கெலாம் நம்ம என்ன கொடுத்துக்கலாம்? 0 கொடுத்துக்கலாம். சேம் வே க்ரீனுக்கு வேணும்னா ஸோ ரெட்டுக்கு 0, க்ரீனுக்கு 255, இந்த சேம் வே ப்ளூக்கும் 0 கொடுத்துக்கலாம். ஸோ இதில் ரெட்டுக்கு 0, சேம் வே க்ரீனுக்கும் 0, தென் ப்ளூக்கும் 255 கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிடும்? ப்ளூ கிடச்சிடும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிட்டோம்? எல்லாமே 0 பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு என்ன கலர் கிடைக்கும்? பிளாக் கிடைக்கும். இதில் எல்லாமே 255 மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்துட்டோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒயிட் கிடைக்கும். ஸோ இதில் 255 ஆருக்கு மட்டும் வேல்யூ கொடுத்துருக்கோம், க்ரீனுக்கு 0 கொடுத்துட்டோம், ப்ளூக்கு 0 கொடுத்துட்டோம். அப்போ என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு இந்த ரெட் கலர் கிடைக்கும். ஸோ இப்போ க்ரீன்னா ஸோ ரெட்டுக்கு 0, ப்ளூக்கு 0, 255 க்ரீனுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ ரெட்டுக்கு 0, க்ரீனுக்கு 0, 255 ப்ளூக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். இந்த சேமே நம்ம ப்ளூ கிடச்சிடும். ஸோ இது என்னது ஆக்சுவலாக அப்படின்னா இது வந்து ஒரு டியூப்பிள். ஸோ கலர் இது பண்ணுறதுக்கு இந்த இது கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? கலர் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து மாடியூலில் அதாவது பேக்கேஜை இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ பேக்கேஜ்னாலும் மாடியூலான என்ன செய்யணும்? ஸோ பேக்கேஜ் டு பி இனிஷியலைஸ்ட். ஸோ pygame.init நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா pygame பேக்கேஜை இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அடுத்தது ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 3 பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் மாடியூல் இம்போர்ட் பண்ணிட்டோம், அடுத்தது கலரை டிஃபைன் பண்ணிட்டோம், பேக்கேஜ் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். அடுத்தது ஸோ நம்ம வந்து டிஸ்பிளே விண்டோவை இனிஷியலைஸ் பண்ணோம். ஸோ டிஸ்பிளே விண்டோவை நம்ம இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டிஸ்பிளே விண்டோனா என்ன? அந்த இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் தான் இந்த டிஸ்பிளே விண்டோ. ஓகேவா? அதாவது ரெக்டாங்குலர் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ அதோட சைஸ் நம்ம முதல்ல வைப்போம். ஸோ சைஸ் என்ன வைப்போம்? ஒரு டியூப்பில் டிஃபைன் பண்ணிடுவோம் 800,600. அது ஒன்றுமே இல்லை, 800 அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 800 rows and 600 columns. ஸோ அந்த 800 rowsன்றது என்ன? ஒரு விண்டோட ஹைட்டை டிஃபைன் பண்ணிடும். அதேமாதிரி 600 columnsன்றது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விண்டோட வித்தை டிஃபைன் பண்ணும். ஸோ அதான் என்னன்னா சைஸ் 800,600 போட்டுரும். ஸோ ஒரு வேரியபிள் ஸ்க்ரீன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டேன். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ அதில் நம்ம வந்து pygame.display அதாவது pygame.displayனா நம்ம வந்து ஒன்று டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அந்த விண்டோவை டிஸ்பிளே பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து டிஸ்பிளேன்ற சப் மாடியூல் எடுக்கிறோம். பைகேமில் இருக்கிற ஒரு சப் மாடியூல் தான் என்ன? டிஸ்பிளே. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செட் மோட் ஆஃப் சைஸ். ஸோ என்ன சைஸில் வந்து நம்ம செட் பண்ணுறோம்? ஸ்க்ரீனை என்ன சைஸில் செட் பண்ணுறோம்? 800,600 நம்ம ஏற்கனவே சைஸ்ன்ற ஒரு வேரியபிளில் வச்சுருக்கோம். ஓகேவா? இங்கே 800,600ன்னு வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இதை தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? இங்கே ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்தது pygame.display.set caption of pong. ஸோ அது ஒன்றும் இல்லை, பாங் வச்சுப்போம். என்ன பாங் கேம்னு வைப்போம். ஸோ பாங் கேம். ஸோ பாங் கேம் வச்சு என்ன ஆகும்? இங்கே நான் இங்கே பைகேம் செஷன் வருதா? ஸோ அந்த மாதிரி பாங் கேம் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் வந்து என்னன்னா விண்டோ இனிஷியலைஸ் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைஸை கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் அதை டிஸ்பிளே செட் பண்ணிடுறோம்.
அப்புறம் என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ற அந்த கேப்ஷனையும் கொடுத்துரும். ஸோ இதான் வந்து என்னன்னா டிஸ்பிளே விண்டோவை இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா then feel free to ask. ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ ராம்குமார் அது வேற கேம் நேம் தான். இல்லை ஆக்சுவலாக பாங் கேம்ன்றது இதுதான் சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். நாட் ஷியர். ஓகே இதுக்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணி சொல்கிறேன். ஸோ பாங் அப்படின்றது ஒரு ஆர்கேட் கேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சம்திங் வித் ஒரு பால் அண்ட் ஒரு பேடல் அப்படின்னாலே அது வந்து பாங் கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே ஸோ ஓகே எனிதிங் ஏதாவது புரியல அப்படின்னா கேட்கலாம். நான் அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஸோ எனி டைம் உங்களுக்கு தெரியலன்னா கேட்டுருங்க. ப்ளீஸ் கொஞ்சம் யாராச்சும் மைக் ஆன் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். புரியுதுண்ணா. ஓகே ஃபைன். ஸோ ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் மாடியூல் இம்போர்ட் பண்ணிட்டோம், காலர்ஸ் டிஃபைன் பண்ணிட்டோம், பேக்கேஜ் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம், தென் டிஸ்பிளே விண்டோவும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஓகே ஸோ நம்ம அடுத்ததுக்கு போவோம். ஸோ அடுத்ததான் நம்ம என்னன்னா கேமோட லாஜிக் உள்ள போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரெக்டாங்கிள் இருக்கா, இந்த நான் சொன்ன மாதிரி அந்த ரெட் கலர்ல ஒரு பேடல் பார்த்தோமா, அதனால கொஞ்சம் காமிச்சிடுறேன். ஸோ என்னன்னா தெரியுதா? ஓகே ஸோ நம்ம வந்து என்னன்னா இந்த ரெக்டாங்கிளுக்கு ஒரு என்ன சொல்றது, அதை இனிஷியலைஸ் பண்ணணும். இந்த ரெக்டாங்கிள் இனிஷியலைஸ் பண்ணணும் அண்ட் தென் இந்த பால் மாதிரி இருக்கிற இந்த ரெக்டாங்கிள் இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இதில் இனிஷியலைஸ் பண்ணிட்டு இது ரெண்டுக்கும் நம்ம என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும், அது ஒர்க் ஆகும். இப்போ லெஃப்ட் மூவ் ஆகுறதும் சரி, ரைட் மூவ் ஆகுறதும் சரி, அப்போ தான் என்ன பண்ண முடியும், நம்மளால ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நம்ம என்னன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பாலை ரெசிஸ்ட் பண்ணாலும் என்ன ஆகுது, ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நான் அந்த பாலை பண்ணாமல் விட்டுட்டேன் என்ன ஆகும், திருப்பி 0ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக அந்த ஸ்கோருன்றது இது ஈஸி, ஜஸ்ட் ஒரு வேரியபிள், அதை டிஸ்பிளே பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த ரெக்டாங்கிளுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ட்ரா பண்ணிட்டு இதுக்கு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஸோ இந்த 3 விஷயம் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் கேம் தான். ஓகேவா? ஸோ இதை ஹேவ் இட் இன் மைண்ட், இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கேம். ஓகேவா? இப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா புரியும். இல்லைன்னா இது கொஞ்சம் என்ன சொல்கிறது ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் கோஆர்டினேட் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கோஆர்டினேட் ஆஃப் தி பேடல். பேடல்ன்றது உண்மையில அந்த ரெட் கலர் ரெக்டாங்கிள் இருக்குல்ல, அதுதான் பேடல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ரெக்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 400, இந்த சேம் வே ரெக்ட் y ஈக்குவல் டு 580. ஸோ இது என்ன இருக்குன்னா ஒரு கிராஃபில் இப்போ வந்து 0,0ன்றது என்ன, அந்த சென்டரில் இருக்கிற அந்த கோஆர்டினேட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த 400, 580 அப்படின்ற கோஆர்டினேட்டில் நம்ம வந்து அந்த பேடில் ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாட்டமில் இருந்துச்சா ரெட் கலர், அந்த இது லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் மூவ் பண்ணிட்டு இருந்துச்சா, ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் எங்கே இருக்கும் இந்த ரெக்டாங்குலர் பேடல் அப்படின்னா 400, 580 அப்படின்ற அந்த பாயிண்ட்ல அதோட லெஃப்ட் மோஸ்ட் அந்த பொசிஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா லையா இருக்கும் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது நம்ம வந்து இதோட ஸ்பீட் இது பண்ண போகிறோம். ஸோ ஸ்பீட் ஆஃப் த பால் பார்க்குறோம். ஸோ ஸ்பீட் ஆஃப் த பால் என்ன அப்படின்னா, ஸோ ரெக்ட் சேஞ்ச் எக்ஸ் ஈக்குவல் டு 0, the same way ரெக்ட் சேஞ்ச் y ஈக்குவல் டு 0. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஸ்பீட் ஆஃப் த பேடல், ஸோ அது பேடலோட ஸ்பீடை நம்ம இது பண்ணுறோம். அதாவது ரெக்டாங்கிள், அந்த ரெட் கலர் ரெக்டாங்கிள் லெஃப்ட்ல மூவ் பண்ணுது, ரைட்ல மூவ் பண்ணுது. ஆனால் அது இனிஷியலாக வந்து என்ன ஆகிட்டு இல்லை, மூவ் பண்ணிட்டு இல்லை. பால் தான் என்ன ஆகுது, இனிஷியலாகவே மூவ் பண்ணிட்டே இருக்கு. ஸோ இனிஷியலாக அதோட ஸ்பீடை வந்து நம்ம ஏதாவது ஒன்று செட் பண்ணுவோம் பாலுக்கு. ஆனால் அந்த ரெக்டாங்குலர் பேடலில் நம்ம தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ அதனால அதோட ஸ்பீடை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 0, 0 செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்தது
ஸோ நம்ம ஸ்டார்டிங் கோஆர்டினேட் வந்து நம்ம பேடலுக்கு செட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம பாலுக்கும் செட் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங் கோஆர்டினேட் ஆஃப் தி பால், ஓகேவா? ஸோ அதுக்கும் பால் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி பால் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ பால் வையும் என்ன 0. ஸ்டார்டிங் கோஆர்டினேட்ன்றது ஸோ இது நம்ம எங்கே பாலை ஃபிக்ஸ் பண்ணுவோம்? 50x50 பண்ணுவோம், ஓகேவா? நான் ஆக்சுவலாக வந்து நான் ஒரு கோடா வந்து ஃபாலோ பண்ணி எழுதுறேன், ஓகேவா? ஸோ அந்த கோடை வச்சு ஏன்னா எனக்கு வந்து இதோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கரெக்டாக தெரியும், ஸோ சொல்லிக் கொடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் ஒரு செட் ஆஃப் இதை வச்சு எழுதிட்டு இருக்கேன். பட் ஆனால் நீங்கள் உங்களுக்கு தேவையானபடி எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி பார்க்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும், ஓகேவா? ஸோ நான் இதில் வந்து ஐ டோன்ட் ஈவன் சேஞ்ச் த கோஆர்டினேட்ஸ், ஓகேவா? ஸோ அந்த கோஆர்டினேட்ஸ் கூட மாற்றோம்னா தான் நான் இது பண்ணுறேன். பட் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஈவன் கீப் பண்ணால் இங்கே 0 நான் வைக்கிறேன். ஆக்சுவலாக 0க்கு குறைவாக வைக்க முடியாது. ஸோ நீங்கள் நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுத்து ட்ரை பண்ணிங்க, என்ன வருது அப்படின்றத நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய லேர்ன் பண்ணணும், ஓகேவா? ஸோ இது ஒரு டிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ அடுத்த ஸ்பீட் ஆஃப் த பால் போகிறோம். ஸோ அதுலேயே பால் சேஞ்ச் எக்ஸ் நான் சொன்ன மாதிரி என்னன்னா பால் சேஞ்ச் எக்ஸ் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு ஸ்பீட் இருக்கணும் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் நான் வந்து என்னன்னா பால் சேஞ்ச் ஒய்யும் எக்ஸையும் ஃபைன் வச்சிருக்கேன். ஸோ பேடில் வந்து நம்ம இனிஷியலாக என்ன பண்ண போகிறது இல்லை, மூவ் பண்ண போகிறது இல்லை, ஓகேவா? ஸோ இந்த சேம் வே ரெக் சேஞ்ச் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ரெக் சேஞ்ச் ஒய் ஈக்குவல் டு 0 இந்த சேம். அது என்னது ஸ்பீட் ஆஃப் த பேடில். ஸோ பேடிலோட ஸ்பீடும் நம்மளுக்கு என்ன சேமாக தான் இருக்க போகுது, அது எங்கேயுமே மாற போகுது, நம்ம அதாவது மூவ் பண்ண போகிறது இல்லை, ஓகேவா? ஸோ இப்போ பாலோட ஸ்பீடை நம்ம செட் பண்ணியிருக்கோம், என்ன 5 செட் பண்ணியிருக்கோம். அதாவது பால் வந்து 5,5 கோஆர்டினேட் என்ன மூவ் ஆகும். இப்போ நீங்க இது மேக்ஸிமம் ஒரு கிராஃபை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ 400,580 கோஆர்டினேட்ல எனக்கு என்னோட ரெக்டாங்குலர் பேடில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட ஸ்பீடு எதுவுமே மாற போறது இல்லை, அதாவது 0,0 தான் மாறும். இப்போ ஒரு 2,2ஓட 0,0 ஆட் பண்ணா என்ன ஆகும்? 2,2லேயே தான் அந்த பேடில் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் கோஆர்டினேட் ஆஃப் த பால் என்ன சொல்லியிருக்காங்க 50,50. ஸோ இப்போ 50,50ல இருக்கிறது ஸ்பீட் ஆஃப் த பால் என்ன சொல்லியிருக்கேன், பால் சேஞ்ச் எக்ஸ் ஈக்குவல் டு 5, பால் சேஞ்ச் ஒய் ஈக்குவல் டு 5. ஸோ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன், பால் சேஞ்ச் எக்ஸோட ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ 50,50யோட 5,5 ஆட் பண்ண என்ன ஆகும் 55,55 ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 50,50ல பால் இருக்கும், அடுத்தது என்ன ஆகும் 55,55ல இருக்கும். ஸோ திருப்பி என்ன ஆகும் 60,60ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாலோட மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இதுதான் என்னன்னா லாஜிக், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாமே இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஸ்கோர் என்ன பண்ணிடுவோம், இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். ஸ்கோர் என்ன, ஸ்கோரை 0ன்னு வைக்க போகிறோம், ஓகேவா? ஸ்கோர் ஃபால்ஸ் என்னவா இருக்கும் 0 இல்லையா? ஸ்கோர் வந்து 0, ஓகேவா? அடுத்தது நம்ம வந்து இந்த பேடில் வரைய போகிறோம். draw the pad, okay? ஸோ நம்ம பேடில் வரைகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம், டாரெக்ட் ஆஃப் இன்கமா எக்ஸ்கமா ஒய் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஸ்க்ரீன்ன்ற வேரியபிளை தான் நம்ம வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். எதை, அந்த டிஸ்பிளே, அதாவது அந்த விண்டோ இருக்கு இல்லையா, இந்த விண்டோ எப்போ வரும், இந்த ஸ்க்ரீனுன்ற இதை வந்து நம்ம ஒரு ஆக்டிவேட் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா தான் என்ன வரும், அந்த ஸ்க்ரீன் வரும் இல்லையா? ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து ஸோ இதில் தான் இந்த ஸ்க்ரீன்ன்ற வேரியபிளில் தான் நமக்கு அந்த விண்டோவே இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த விண்டோவை இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாஸ் பண்ணுறோம். அதாவது இந்த நம்ம அந்த பேடில் எதுக்குள்ளே வரையணும், அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வரையணும். அந்த ஸ்க்ரீன் எப்படி நம்ம பாஸ் பண்ண முடியும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, நம்ம ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா தான் நம்ம அந்த ஸ்க்ரீனை பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஸ்க்ரீன் கமா எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லி வச்சிருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த பேடில் வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த விண்டோவை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அந்த ரெக்டாங்குலர் விண்டோக்குள்ளே தான் என்ன பண்ணணும், லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ்மெண்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு இது வந்து நம்ம எக்ஸ் கோஆர்டினேட்டை வச்சு நம்ம ஒன்று எழுதலாம், எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. எவ்வளோ தடவை 0வை தாண்டி லெஃப்ட் ப்ரெஸ் பண்ணாலும் நமக்கு என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. அதனால எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 0 இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கணும், 0வா இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி லெஃப்ட்
எக்ஸ் வந்து ரைட் சைடு 699க்கு மேலே போகுது அப்படின்னா நான் என்ன செட் பண்ண சொல்கிறேன், 699 செட் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? சாட் பாக்ஸில் யாரும் டைப் பண்ணிக்க அப்படின்னா பாக்ஸ் பார்க்கல. ஓகேவா? ஸோ இது எதுக்கு, லெஃப்ட் மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஓகேவா? 0 விட கம்மியாக போனாலும் உங்களுக்கு விண்டோலேயே தான், அதாவது உங்களுக்கு லெஃப்ட் மோஸ்ட் கார்னர்லேயே என்ன பண்ணிடும், இந்த பேடில் நின்றும். அதே மாதிரி எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 699 போட்டிங்கன்னா என்ன ஆகும், அந்த இது ரைட் மோஸ்ட் கார்னரோட நின்றும், அந்த விண்டோவை தாண்டி போகாது. ஏன் 699 போடுறோம்னா, இப்போ இந்த விண்டோ, இந்த பேடலோட சைஸ் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து எப்படியும் ஒரு 100 இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா, 699க்கு மேலே நீங்கள் ரைட் கீ ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும், அந்த பேடல் உள்ளே போயிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் நான் வந்து இதில் இது 800 வச்சுருக்கேன், இதை நான் 699 வச்சுருக்கேன். 800 இதை வச்சுருக்கேன், இது 699 வச்சுருக்கேன். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து நான் வந்து என்னன்னா மேனேஜ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த ரைட் பேடில் வரைஞ்சிருவோமா? ஸோ pygame.draw.draw ஃபங்க்ஷன் போவீங்க, ரெக்ட் என்ன வரைய போகிறோம், ரெக்டாங்கிள் வரைய போகிறோம். அதனால ரெக்ட் இதில் வருது பார்த்தீங்களா? ஸோ ரெக்ட் எந்த சர்ஃபேஸில், ஸ்க்ரீனில் வரைய போகிறேன். ஸோ சர்ஃபேஸ் பதில் ஸ்க்ரீன், கலர் என்ன, ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இங்கே ரெட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட கோஆர்டினேட் கொடுக்கணும். ஸோ லெஃப்ட்டு, ரைட்டு, டாப், பாட்டம். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டை டிசைட் பண்ண போகிறது நம்ம. ஸோ x, y. இப்போ டாப் பாட்டம் மட்டும் நான் 100, 200 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெக்டாங்கிளாக வரைஞ்சிட்டோம், அதாவது அந்த ரெட் கலர் பேடில் வரைஞ்சிட்டோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கேமோட மெயின் லுக்கும். ஓகேவா? இது வரைக்கும் எதுவும் டவுட் இல்லைல்ல? there is any doubt can ask me. ஓகேவா? யாரோட டவுட் கேட்குறீங்களா? ஹலோ ஹலோ, சொல்லுங்க. கடைசி லைன்ல pygame.draw.rect போட்டு ஒரு இந்த இது போட்டுருக்கீங்க, பிராக்கெட் போட்டுருக்கீங்கல்ல, ஓகே. அதுக்குள்ள என்னென்ன வேரியபிள்ஸ் வரணும்? அதாவது நம்ம எந்த சர்ஃபேஸில் வரைய போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஸ்க்ரீன்ன்றது தான் சர்ஃபேஸ், சரியா? அதாவது அந்த நம்ம ஒரு விண்டோ இருக்கு இல்லையா, அதாவது இந்த மாதிரி ஒரு விண்டோ இருக்கா, ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து சர்ஃபேஸ். ஸோ அதான் ஸ்க்ரீன், ஏன்னா நம்ம ஸ்க்ரீன்ன்ற வேரியபிளை சேர்த்து வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ என்ன கலர் அப்படின்றத கொடுக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து எந்த கோஆர்டினேட்டில் இருக்கணும். இப்போ லெஃப்ட், ரைட், டாப், பாட்டம் இருக்கா? ஆக்சுவலாக இது என்னன்னா லெஃப்ட்டு, ரைட்டு, டாப்பு, பாட்டம். ஓகே, ஸோ அதுதான் வந்து என்னன்னா நான் எங்கே பிளேஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ரெக்டாங்கில் எங்கே வரையணும் இந்த விண்டோவில் அப்படின்றதுக்காக இது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் இது பண்ணுறேன். ஸோ டவுட் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா டன் ஈக்குவல் ஃபார் நான் என்ன ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் அதுக்காக நான் ஓகே, ஸோ நான் வந்து என்னன்னா ஒரு வைல் லூப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் நான் வந்து என்னன்னா எனக்கு எவ்வளோ தடவை நான் எப்போ வந்து அந்த கேமை லூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ அதனால நான் இன்டெஃபினைட் டைம்ஸ் விளையாட கூட இன்டெஃபினைட் டைம்ஸ் நான் எவ்வளோ நேரம் விளையாடுவேன், எவ்வளோ தடவை நான் வந்து எவ்வளோ தூரம் ஸ்கோர் போவேன் அப்படின்றது தெரியாது. ஸோ நான் ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஈவெண்ட் ஹேண்டில் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ இந்த கேமை வந்து ரன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த கேம் வந்து என்ன பண்ணணும், வியூ ஆகும். டவுட் கேட்டால் மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்னன்னா நம்ம இந்த pygame.time.clock ஆஃப்ன்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த கிளாக்ன்ற வேரியபிள்குள்ள இஸ் கோயிங் டு ஹேவ் pygame.time. அதாவது pygame மாடியூல்ல டைம்ன்ற சப் மாடியூல்ல இருக்கிற கிளாக்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஒரு டிலே, இப்போ அது பாட்டுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு அப்படின்னா, அந்த பாலோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த பாலை வந்து கேப்சர் பண்ண முடியாது.
ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் இந்த கிளாக்ன்ற வேரியபிள் ஓகேவா. ஸோ வைல் நாட் டன் அப்படின்ட்டு, அதாவது வைல் நாட் டன் என்ன ஆகும், நான் முடிக்காத வரைக்கும், அதாவது வைல் லூப் சின்டாக்ஸ் நாட் டன் டன் வந்து என்ன ஃபால்ஸ். ஸோ நாட் டன்னாக இருக்கிற வரைக்கும், அதாவது ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டன்னுன்றது ஃபால்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இல்லை நான் டன் எப்போ நான் டெர்மினேட் பண்ணுவேன்னா டன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஃபால்ஸ் ஆயிடும். அதாவது வைல் ட்ரூ. ஆக்சுவலாக இந்த நாட் டன் அப்படின்றத நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, இது எப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ வைல் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். வைல் நாட் டன்ல என்ன பண்ணுவீங்க, ஃபால்ஸ் போடுவீங்க. அப்போ வைல் நாட் ஃபால்ஸ்னா என்ன ஆயிரும், உங்களுக்கு வைல் ட்ரூ ஆயிரும். ஸோ ட்ரூவா இருக்கும்போது உங்களுக்கு என்ன லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஓகே. இதுதான் டவுட் இருக்கா? இல்லைல்ல, இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ pygame.getOff ஈவெண்ட் இன் pygame.event. ஸோ என்ன ஈவெண்ட்லாம் நடக்குது அப்படின்றத இந்த ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணிடுவோம் நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ இந்த ஈவெண்ட்டோட டைப் என்னவா இருக்கு அப்படின்றத, ஸோ ஈவெண்ட்டோட டைப் வந்து ஸோ pygame.with இருக்கு. இப்போ ஈவெண்ட்டோட டைப் வந்து குவிட்டா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுவோம், நம்ம டன் வந்து ட்ரூன்னு கொடுத்துருவோம். ட்ரூன்னு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாயில் போயிட்டு வெளியே போயிடும். ஸோ நான் ட்ரூ, எனக்கு வேலை முடிஞ்சிச்சு, நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஓகேவா, தட் இஸ் என்னன்னா அந்த கிராஸ் பட்டன் இருக்கா இந்த கார்னர்ல, ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த கேம் விட்டு வெளியே போகணும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு தான் நான் வந்து என்னன்னா pygame.quit இருந்துச்சு ஈவெண்ட்டோட டைப் அப்படின்னா நான் டன் ட்ரூன்னு போட்டுறேன். ஓகேவா, மற்றபடி வேற எதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்எஃப் யூஸ் பண்ணுவோம். இது இல்லை, எனக்கு வேற ஒரு ஈவெண்ட் இருக்கு, ஈவெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா சரி அந்த ஈவெண்ட் டைப்புக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஈவெண்ட் டாட் டைப், ஸோ pygame டாட் கீ டவுன் வச்சுக்கோங்க. இப்போ pygame டாட் கீ டவுன் அப்படின்னா கீ டவுன்னா என்ன அர்த்தம், மேபி அது ஏதோ ஒரு கீயோட ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு, கீபோர்டில் இப்போ ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கீ என்னவா இருக்கோ அதை பொறுத்து உங்களோட பேடலோட மூவ்மெண்ட் இருக்கும். ஆக்சுவலாக இது எதுக்காக எழுதுறோம் அப்படின்னா இது பேடலோட மூவ்மெண்ட் தான் மெயினாக எழுதுறோம். அதாவது ஏன் கேமோட மெயினுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா இந்த பேடல் தான் உங்களை கேமில் வைக்கிறதும் வைக்காததும் அதோட இஷ்டம் இல்லையா. ஸோ அதுக்காக சொல்கிறேன். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ கீபோர்டில் இருக்க ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அது என்ன கீயோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட கேமை டிஃபைன் பண்ணலாம். ஸோ pygame டாட் கே லெஃப்ட்னு வச்சுக்கோங்க. கீ லெஃப்ட்ல என்ன ஆகணும், கீ லெஃப்ட் மூவ் பண்ணால் பேடல் லெஃப்ட்ல மூவ் ஆகணும் இல்லையா. ஸோ இஃப் ஈவெண்ட் டாட் கீ ஈக்குவல் டு pygame டாட் கே அண்டர்ஸ்கோர் லெஃப்ட், ஏன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன நடக்கணும், ரெக்ட் சேஞ்சுன்றது உங்களுக்கு என்ன ஆகும், -6 ஆகும். நான் ரெக்ட் சேஞ்ச் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்க, முதல்ல 0 ஸ்பீட் ஆஃப் த பேடல், அந்த பக்கமும் மூவ் பண்ண போகிறது இல்லை ஆட்டோமேட்டிக்காக இல்லையா, அதனால 0,0 இருக்கணும்னு விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற கீயை பொறுத்து என்ன ஆகும், லெஃப்ட் ஆர் ரைட் மூவ் ஆகுறது அதோட விருப்பம். அதாவது நீங்கள் கொடுக்குறத வச்சு. இல்லை ஈவெண்ட் டாட் கீ வந்து நான் ரைட் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும், இவ்வளோ இருக்கு சரியா. இதில் நான் ஜஸ்ட் ரைட், ஏன்னா எல்லா கீக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஈவெண்ட்டை எழுத முடியும். ஓகேவா, இப்போ 0 வேணும்னா என்ன அந்த மாதிரி கே அண்டர்ஸ்கோர் 0ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 0 இதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். இல்லை 1 வேணும்னா 1 போடலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். நான் இங்கே லெஃப்ட் ரைட் போடுறேன், அதே லெஃப்ட் ரைட்டில் நீங்கள் இந்த கார் கேமில் ஒரு மாதிரி WASD நீங்கள் கண்ட்ரோல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம்.
அதை எப்படி கொடுக்கலாம்னா ஈவன் டாட் கீ ஈக்குவல் டு பைகேம் டாட் கே அண்டர் ஸ்கோர் லெஃப்ட் ஆர் பைகேம் டாட் கே அண்டர் ஸ்கோர் டபிள்யூ அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் ஆர் ஈவென்ட் டாட் கீ ஈக்குவல் டு பைகேம் டாட் கே அண்டர் ஸ்கோர் இப்போ ஏன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏன் போட்டீங்கன்னா you can have it. So, இப்போ நீங்கள் ஏ கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் போகும். அதே மாதிரி நம்ம இதுக்கும் போட்டோம்னா ஸோ இதில் ஏ கொடுக்கணும் நம்ம பி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஏ அண்ட் பியை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, ரெக் சேஞ்ச் என்ன ஆகும், =6. ஓகே, ஸோ இதுதான் சிம்பிளாக ஒரு விஷயம். இதில் என்ன பண்ணியிருக்கோம், நான் இந்த கிராஸ் பட்டனை கொடுத்தா எனக்கு வந்து கேம் விட்டு வெளியே போயிடணும் பண்ணி கொடுத்து வயலில் போயிட்டு எக்ஸிட் பண்ணுறேன். இல்லையா, ரெக்டாங்கில் லெஃப்ட்டில் மூவ் பண்ணும்போது என்ன பண்ணணும், மைனஸ் கொடுக்கணும் வேல்யூ. ரைட்டில் மூவ் பண்ணும்போது நம்ம ப்ளஸ், அதனால் அதை மென்ஷன் பண்ணணுன்ற அவசியமே உங்களுக்கு கிடையாது. ஸோ இதான் முடிஞ்சிருச்சு. இப்போ கீ ப்ரெஸ் பண்ணால் என்னன்னு கொடுத்துட்டோம். இப்போ கீ ப்ரெஸ் பண்ணாமல் வேற ஈவெண்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை event dot type equal to pygame dot key up அப்படின்னு வச்சுக்கோங்க. event dot key equal to pygame dot key k நிமிஷம். இப்போ தெரியுதா, ஒரு நிமிஷம். ஆக்சுவலி கீ அப் கீ டவுன் அப்படின்றது இதுல என்ன அப்படின்னா, கீ டவுன்னா நம்ம எப்போ அந்த கீயை ப்ரெஸ் பண்றோமோ அது வந்து கீ டவுன். கீ அப்னா எப்போ நம்ம அந்த கீயை ரிலீஸ் பண்றோமோ அது கீ அப். ஓகேவா? ஸோ நான் லெஃப்ட் ஆரோவையோ ரைட் ஆரோவோ ப்ரெஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அதை ரிலீஸ் பண்ணா என்ன ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து கீ அப். இப்போ ரெட் சேஞ்ச் நம்ம என்ன பண்ண போறது இல்லை எதுவுமே, அதே மாதிரி கீ டவுனா இருந்துச்சு
ஸோ நம்ம வெயிட் பண்ணுங்க, நான் இது மட்டும் இது பண்ணிட்டு அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம சாப்பிடணும். ஸோ அவ்வளோதான். இதுதான் என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், பைகேம் அந்த கிராஸ் மார்க்கை ஜஸ்ட் அவங்க வந்து கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு க்ளோஸ் இட். ஓகே, இந்த சேம் வே இப்போ அவங்க ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுறாங்க, அந்த கீ லெஃப்டாவோ இல்லை ஏவாவோ இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து என்ன சொல்கிறேன், -x = -6 அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இந்த ஆரை போய் எடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுக்கலாம், ஆனால் இதில் சிம்பிளாக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் என்னன்னா, அந்த எக்ஸ் கோஆர்டினேட்டை மைனஸ் பண்ணிடுறேன். இந்த சேம் வே நான் என்ன பண்ணிடுறேன், அந்த எக்ஸ் கோஆர்டினேட்டை ப்ளஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ LF even.type = pygame.keyup. கீயப்னா என்ன, நான் ஜஸ்ட் இந்த கீயை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த ஈவெண்ட். அப்போ என்ன ஆகும், ரெக் சேஞ்ச் எக்ஸும் என்ன ஆகாது, எனக்கு மாறாது. ரெக் சேஞ்ச் ஒய்யும் என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. சரியா? ஸோ நான் as a good programmer நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா ஈவெண்ட்ஸையும் ஹேண்டில் பண்ணணும். அதுக்காக நான் வந்து இந்த கீ அப் அப்படின்றத கண்டிப்பாக நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஆக்சுவலி கீ டவுன் வந்து ஸோ வந்து கே டவுன், கே அப்பா இருக்கலாம் இல்லை கே டவுனாக இருக்கும் இல்லையா? ஸோ நான் லெஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணாலும் எனக்கு எதுவும் ஆகக்கூடாது, ரைட்டு கீயை ப்ரெஸ் பண்ணாலும் எதுவும் ஆகக்கூடாது. இந்த சேம் வே ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகக்கூடாது. ப்ரெஸ் பண்ணால் ஒருவேளை நான் அப் ஆரோவையோ டவுன் ஆரோவையோ ப்ரெஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எதுவுமே ஆகாது. ஏன் அப்படின்னா நான் இங்கே எழுதிருக்கிறது ஜஸ்ட் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கேன், சேஞ்ச் எக்ஸை வந்து நான் -6 ஆகும், இதில் சேஞ்ச் எக்ஸை வந்து 6 ஆகும் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து எதுக்கு பண்ணலை, அப் ஆரோவுக்கும் டவுன் ஆரோவுக்கும் பண்ணலை. ஓகேவா? ஸோ இந்த சேம் வே இங்கே ஈவெண்ட்.type = pygame.keyup நான் ரிலீஸ் பண்ணுறதுன்னு சொன்னேன். ஸோ அந்த ஈவெண்ட் நான் ரிலீஸ் பண்ணுற ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா எனக்கு என்ன பண்ண தேவையில்லை, எதுவுமே மாற தேவையில்லை. ஓகே, ஸோ நான் வந்து ஜஸ்ட் ரெட் சேஞ்ச் x = 0, ரெட் சேஞ்ச் y = 0 அப்படின்னு சொல்லி விட்டுலாம். ஸோ screen.fill பிளாக்னா என்ன, அந்த பேக்ரவுண்ட் கலர், அந்த சர்ஃபேஸோட பேக்ரவுண்ட் கலர் என்னவா இருக்கணும்னு சொல்கிறேன், நான் பிளாக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அதனால தான் screen.fill பிளாக்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த சேம் வே ரெக்ட் எக்ஸ் ப்ளஸ் = என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ரெக்ட் எக்ஸை ஒரு பொசிஷனில் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? இங்க நான் என்ன சொல்றேன், ரெக்ட் எக்ஸ் வந்து 400 580 வச்சிருக்கோமா? ஸோ இதுல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரெக்டாங்கிள் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆகுது. ஸோ அதுதான் 400 வந்து இப்போ லெஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா -6 அப்படின்னு போயிருக்கோமா? அது ரெக்ட் சேஞ்ச் எக்ஸோட வேல்யூ என்ன ஆகும், -6. அப்போ 400 - 6 என்ன ஆகும், 394 போய் அதை ஸ்டார்டிங் கோஆர்டினேட் இருக்கும். இப்போ 394, 580 இருக்கும் என்னோட பேடு. ஒருவேளை நான் ரைட் கீயை ப்ரெஸ் பண்ணேன்னா 400ஓட 6 ஆட் ஆகி 406, 580 கோஆர்டினேட்ல என்னோட பேடல் இருக்கு. புரியுதா? ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். அதோட வச்சுருந்துச்சுன்னா ஐகான் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது பாலோட ஸ்பீட். நான் இங்கே ஆக்சுவலாக நான் பால் சேஞ்ச் எக்ஸ் வந்து மாற்றவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு தடவை நான் பேடலை மூவ் பண்ணும்போது நான் இந்த பால் சேஞ்ச் எக்ஸையும் பால் சேஞ்ச் ஒய்யும் நான் பண்ணால் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், இந்த பாலோட மூவ்மெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு இதுக்காக நான் பாலை வந்து நான் மூவ் பண்ணுறேன். சரி, அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது பாலோட மூவ்மெண்ட் போகும். அவ்வளோதான். இதான் என்னன்னா கடைசி இதான் வந்து செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் அந்த பேடில் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம், பேடலோட ஃபுல் ஃபங்க்ஷன் எழுதிக்கணும். அவ்வளோதான், பேடலோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது பாலோட மூவ்மெண்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பண்ணிட்டு அதனால காணுங்க. ஸோ இது எல்லாத்தையும் மறந்துடும். ஓகே, மூவ்மெண்ட் ஆஃப் த பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
ஸோ பாலோட மூமெண்ட்டை சொல்கிறேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இப்போ பால் எக்ஸ் அங்கே நான் சொன்னேன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே பால் எக்ஸோட ஒவ்வொரு தடவையும் இந்த பேடு லைட் பண்ணும்போதோ இல்லை பேடு மூவ் பண்ணும்போதே நான் பால் சேஞ்ச் ஆகும் 5,5 அதோட ஆட் ஆகும் இந்த கோஆர்டினேட்டோட. அவ்வளோதான். இப்போ அதுதான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப ஒரு ப்ரிடிக்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா கேமோட சுவாரஸ்யமே இருக்காது இல்லை. அதனால நம்ம வந்து பாலோட மூவ்மெண்ட்டை நல்லா அனலைஸ் பண்ணுறோம். இப்போ பால் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும்னா ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்கணும். எப்படி பேடில் வந்து நம்ம ஸ்க்ரீன் விட்டு வெளியே போகாமல் பார்த்துக்கிட்டோம் இங்கே, அதாவது இங்கே வந்து நம்ம அந்த ரெக்டாங்குலர் பேடில் ஸ்க்ரீனை விட்டு வெளியே போகாமல் பார்த்துக்கிட்டோமா, அதே மாதிரி நம்ம இப்போ பாலை வெளியே போகாமல் பார்த்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ பால் எக்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0ன்னு பண்ணுவோம். மூமெண்ட் ஆஃப் த பால் எக்ஸ் வந்து லெஸ் தேன் 0 வந்துச்சுன்னா பால் எக்ஸ் 0ன்னு பண்ணுறோம். பால் சேஞ்ச் எக்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பால் அதே இதோட -1 ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி பால் எக்ஸ் வந்து greater than 785 வச்சுக்கோங்க. பால் எக்ஸ் வந்து 785 தான் மேக்ஸிமம். சரியா? பால் என்ன ஆகும், திருப்பி மாறணும் இல்லையா? ஸோ கோஆர்டினேட்டை வந்து மாற்றி விட்டுரும். நம்ம என்ன பண்ணிட்டோம், முதல்ல ஸ்க்ரீனுக்குள்ளேயே அந்த பால் இருக்க மாதிரி பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பால் எக்ஸ் 0 ஆக்கிட்டோம். அதே மாதிரி பால் எக்ஸ் இங்கே வந்துன்னா 785. ஓகேவா? சேம் வே பால் சேஞ்ச் எக்ஸ் ஸ்டார் -1 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த பால் சேஞ்ச் எக்ஸ் நம்ம கோஆர்டினேட் மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அது ஒரு கிராஃப் மாதிரி, அதாவது இது ஒரு இது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும், ஸோ அது வந்து மைனஸ் எக்ஸோட கோஆர்டினேட் என்ன நெகட்டிவ் ஆயிடும். ஸோ அது ஆக்சுவலாக நெகட்டிவ்னா பின்னாடி போகும் பாலோட மூவ்மெண்ட். ஸோ பால் ஒருவேளை இங்கே ஹிட் ஆகுது, அதாவது இந்த கார்னர் ரைட் சைட் கார்னர் ஹிட் ஆகுது அப்படின்னா அது இட் ஹேஸ் டு கோ பேக் இல்லையா? ஸோ அதுக்கு தான் -1ஓட நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது பால் ஒய் வந்து லெஸ் தேன் 0ன்னு சொல்கிறோமா, அப்போ பால் ஒய்யும் நம்ம 0ன்னு வச்சுருக்கோம். இந்த சேம் வே பால் சேஞ்ச் ஒய்யும் நம்ம என்ன பண்ணிடுவோம், -1ஓட ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதான் சேம். ஸோ எக்ஸுக்கு பண்ண மாதிரி நம்ம இங்கே ஒய்க்கும் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த கண்டிஷன் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒய்க்கு வந்து நம்ம இந்த கிரேட்டுக்கு பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இது பண்றோம். ஓகே, இப்போ பேட்ல பால் ஹிட் பண்ணுச்சுன்னா என்ன பண்ணணும், ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் அடுத்தது எழுத போறோம். ஸோ பால் எக்ஸோட வேல்யூ எக்ஸை விட கூட இருக்கு அப்படின்னாலோ இல்லை பால் எக்ஸோட வேல்யூ லெஸ் தேன் ரெக் 100 அப்படின்னாலோ இல்லை பால் ஒய்யோட வேல்யூ ஈக்குவல் டு 565 அப்படின்னாலோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்கோர் நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஸ்கோர் ஈக்குவல் டு ஸ்கோர் + 1, ஸ்கோரோட வேல்யூவோட என்ன பண்ணிடுறேன் நான் 1 ஆட் பண்ணேன். இல்லை எனக்கு அதுவும் இல்லை அப்படின்னா தென் பால் ஒய் வந்து greater than 600 வச்சுக்கோங்க. ஸ்கோர் என்ன பண்ணணும், 0 ஆகும். ஸோ எனக்கு பால் ஒய் மிஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து அதோட வேல்யூ மிஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். என்னோட இதுவே என்ன 800 + 600 தான். 600 விட கீழே பாலை நான் கீழே விட்டுட்டேன். நான் அந்த ஸ்க்ரீனோட பாட்டம்ல இருக்கிற பேடில் வச்சு நான் என்ன பண்ணணும், அந்த பாலோட மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கணும். நான் அதை பண்ணலை.
அதனால என்ன ஆகும் அப்படின்னா பால் ஒய் திருப்பி நான் என்ன பண்ணணும், திருப்பி அனுப்பணும் இல்லையா. ஸோ பால் சேஞ்ச் ஒய், ஸோ பால் சேஞ்ச் ஒய் அதாவது பாலோட ஸ்பீடு அர்த்தம் இல்லை. ஸோ பால் சேஞ்ச் ஒய்யை வந்து நான் ஜஸ்ட் -1 மல்டிப்ளை பண்ணிட்டு ஸ்கோரை வந்து என்ன சொல்கிறேன் 0ன்னு சொல்கிறேன். ஸோ திருப்பி ஸ்கோர் என்ன ஆயிரும் 0 ஆயிரும். ஓகேவா. இப்போ அடுத்து நம்ம இந்த பாலை வரையில இல்லைன்னும் இல்லையா. ஸோ பாலை வரைஞ்சிரும். சாரி, ஆக்சுவலி இந்த மூமெண்ட் ஆஃப் த பால் இருக்குல்ல, இது வந்து ஆக்சுவலாக அந்த இதுவும் என்னன்னா அந்த வைல்ட் நாட் டன்ல உள்ளது தான். ஓகேவா. ஏன்னா மொத்த கேமே என்ன இந்த ஒரு வைல்ட் லுக்குள்ள தான் இருக்கு. அடுத்தது இந்த இதுக்கான இதை வரைஞ்சிருவோமோ பைகேம் டாட் ட்ரா டாட் இந்த குட்டி ரெக்டாங்கிள் இருக்குல்ல அதை வரைக்கும். ஸோ அது எதில் வரைகிறோம், ஸ்க்ரீன் எப்பவும் போல் சர்ஃபேஸ் மாதிரி தான். ஸோ அந்த சர்ஃபேஸ் நம்மளுக்கு என்ன ஸ்க்ரீனு. ஓகே. அடுத்து நம்ம என்ன கலர் வேணும், ஸோ அந்த ரெக்டாங்கிள் நான் வந்து ஒயிட்டில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பியூப்பிள் லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி பியூப்பிளாக இருந்தாலும் சரி, நான் போன இதில் லிஸ்ட்டை வச்சுருந்தேன். ஸோ இதில் சும்மா நான் பியூப்பிள் வைக்கிறேன். ஸோ பால் எக்ஸ் கமா பால் ஒய் கமா ஸ்க்ரீன் கமா ஓகே லிஸ்ட்டே நான் வச்சுக்கிறேன். நான் டியூப்பில் வேல்யூஸ் மாற்ற முடியாது பாருங்க, அதனால லிஸ்ட் வைக்கணும். டியூப்பில் வச்சா என்ன பண்ண முடியாது, நான் இந்த 2 வேல்யூலாம் மாற்ற முடியாது. ஸோ டியூப்பில் ஸோ நேரம் இல்லையா, டியூப்பில் வேல்யூஸை மாடிஃபை பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால நான் லிஸ்ட் வச்சுக்கிட்டேன்னா நான் என்ன பண்ணிக்கலாம், அந்த கோஆர்டினேட் எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஸோ எக்ஸ் கமா ஒய் கோஆர்டினேட்டில் அந்த பாலும் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த பால் எப்படி மூவ் ஆகுது, இந்த பால் சேஞ்ச் எக்ஸ் பால் சேஞ்ச் ஒய் சொல்கிறோமா. ஸோ அதை வச்சு என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகும். இந்த இடத்துல நான் கேபிட்டல் கீ போட்டிருக்கேன், இந்த இடத்துல ஸ்மால் கீ போட்டிருக்கேன். மேபி அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த சின்ன ரெக்டாங்கிளை வரைஞ்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா what we're going to do is draw rect இந்த ஃபங்க்ஷனை கால். ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இப்போதான் நம்ம வந்து ஆக்சுவலாக இது ஃபுல்லாக இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் பேடோட ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், அதுக்கு அடுத்தது பாலோட ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். இப்போ தான் நம்ம வந்து ஸ்க்ரீனை வரையப்போம். தட் இஸ் இந்த விண்டோவை நம்ம வரையப்போம். ஓகேவா. ஸோ ட்ரா ரெக்ட் ஸ்க்ரீன். ஸோ கோஆர்டினேட் வேணும் இல்லையா, ஸ்க்ரீனை நம்ம எப்படி வரைய போகிறோம், ரெக்ட் எக்ஸ் கமா ரெக்ட் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்றோம், சாரி ஸோ ஸ்க்ரீன் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஓகே. ஆக்சுவலி இது வந்து என்னன்னா இதுதான் என்னன்னா டிஸ்பிளே பண்ணுது, டிஸ்பிளேஸ் த பேடல். நம்ம இந்த இதை கால் பண்ணும்போது தான், அதாவது நம்ம ஆக்சுவலாக இங்கே ட்ரா ரெக்ட்னு போட்டுருக்கோமா, இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே உள்ள கால் பண்ணுறோம். இது ஆக்சுவலாக பேடில் ட்ரா பண்ணோம், ஆனால் இன்னும் ட்ரா பண்ணல. ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனை இன்னும் கால் பண்ணலை இல்லையா. ஸோ என்ன கொடுத்துருக்கோம், பேராமீட்டர் ஸ்க்ரீன் என்ன சர்ஃபேஸில் வரையணும், அதோட எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் ஒய் கோஆர்டினேட்டை கேட்டிருக்கோம். ஓகேவா. ஸோ அதுதான் நம்ம இங்கே இப்போ ஆர்குமெண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஆர்குமெண்ட்டாக அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்க்ரீன் கமா ரெக்ட் எக்ஸ் கமா ரெக்ட் ஒய். ஓகேவா. ரெக்ட் எக்ஸில் நம்ம என்ன வச்சுருந்தோம் பார்த்துருவோமா, I think 400 580 நினைக்கிறேன், I'm not sure. Yeah, 400 580. Okay. So நான் வந்து starting coordinate of the paddle நான் என்ன வச்சிருக்கேன் 400 580. So இப்போ draw rect of screen comma rect comma rect வச்சிட்டேன். இப்போ அடுத்தது ஸ்கோர் போர்டு வரையணுமா. ஸ்கோர் போர்டுனா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம ஸ்கோரை காமிக்கும், அந்த ஸ்கோர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபாண்ட்டை கொண்டு வரணும் இல்லையா. ஸோ பைகேமில் இன்னும் ஒரு இது யூஸ் பண்ணாலும் நம்ம
font age பண்ணேன். ஸோ pygame.font sys font நான் வந்து இங்கே ஜஸ்ட் கேலிபரி யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கேலிபரி சைஸ் 15 வச்சுருந்தாங்க, நான் 16 வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆக்சுவலி ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிஸ் ஃபாண்ட்டுக்குள்ளே 4 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா அதோட சாய்ஸ் அண்ட் சைஸ், அதாவது எந்த ஃபாண்ட்டு அதோட சைஸ். ஓகேவா? தென் இது என்னன்னா போல்ட் அண்ட் இட்டாலிக். ஆக்சுவலி போல்டோட இதுவும் இட்டாலிக்கோட இதுவும் தான். ஸோ நான் எனக்கு போல்டாகவும் வேணாம், எனக்கு இட்டாலிக்காகவும் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ போல்டு வேணும்னா நான் அதை ட்ரூ பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ட்ரூ பண்ணேன் அப்படின்னா எனக்கு போல்டு கிடைக்கும். இப்போ நான் இதையும் ட்ரூ பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? இட்டாலிக் கிடைக்கும். ஃபாண்ட்டோட சாய்ஸ், தட் இஸ் கேலிபரி இருக்கனால கேம்பி டைம்ஸ் என்ன ஃபாண்ட் என்ன. ஓகே, அதே மாதிரி இதோட சைஸு, இதோட என்ன சொல்றது, சாரி, இது வந்து போல்டு அண்ட் இது வந்து இட்டாலிக். ஓகே, அடுத்தது ஸ்கோர் போர்டு பண்ணுறோம். அடுத்து நம்ம ஸ்கோர் இது பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன டெக்ஸ்ட் வேணும் அப்படின்றது நம்ம ஃபாண்ட் டாட் ரெண்டர்னா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி டிஸ்பிளேட்னு அர்த்தம். ஸோ ஃபாண்ட் டாட் ரெண்டர் ஸ்கோர் ஈக்குவல் டு பிஆர் XTR of score, y கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாண்ட் டாட் ரெண்டரை நம்ம என்னெல்லாம் போட்டுக்கோம் அப்படின்றத ஸ்கோர் இது வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றதுக்காக. ஓகே, இது வந்து என்னன்னா கலர். ஓகே, செக் பண்ணிட்டே சொல்லிடுறேன். ஸோ மேபி நோ மிஸ்டேக்ஸ் இல்லை. ஸோ நான் என்ன டிஸ்பிளே பண்ண போகிறேன்? ஸ்கோரை டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது ட்ரூ டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் ஒயிட்ன்றது என்னோட கலர். இப்போ நான் வந்து எனக்கு ஒயிட் கலரில் தேவை அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, ஒயிட் ஆக்சுவலி ஸ்ட்ரிங் ஏன்னா நம்ம ஒயிட்டை வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, 255, 255 ஸோ ஒயிட் கலரில் டிஸ்பிளே ஆகும். இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு டியூப்பில் இனிஷியலைஸ் பண்ணணும். அங்கே ஜஸ்ட் 255, கொடுத்ததை நான் இங்கே ஒயிட்டுக்கு பதில் இங்கே கொடுக்கணும். அதுக்கு தான் நான் என்ன பண்ணி வச்சுட்டேன், எப்பயுமே கலரை வந்து நம்ம மேலே டிஃபைன் பண்ணி வைக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷனுமே எப்பயுமே நமக்கு எப்போலாம் தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நம்ம ஃபங்க்ஷனுமே நம்ம எழுதுறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் என்னன்னா ஒரு ரீயூசபிலிட்டி தான். ஸோ ஸ்க்ரீன் டாட் லிட் ஆஃப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த டெக்ஸ்ட்டை காட்டுறோம் ஸ்க்ரீனில், அது எங்கே வியூ பண்ண வைக்கணும் அப்படின்றது. ஸோ நான் வந்து 600,100 கோஆர்டினேட்டில் நீங்கள் எனக்கு அதை காமிங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ அடுத்தது pygame டாட் டிஸ்பிளே டாட் சொல்லு. ஸ்கோர் போர்ட்ல ஃபாண்ட் இஸ் ஈக்குவல் டு pgame போட்டுருக்கீங்க. சாரி, தேங்க்ஸ். ஸோ வேற எங்கேயாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன்.
இது கொஞ்சம் ஈஸி தான், இனிமேல் இல்லை. அதில் நம்ம வந்து பைகேம் டாட் அதில் நம்ம என்ன மாடியூல் யூஸ் பண்ணுறோம், ஃபாண்ட்ன்ற மாடியூல் யூஸ் பண்ணி சிஸ் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ பைகேம் இது ஆக்சுவலாக ஒரு ஃபோல்டர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். பைகேம்ன்றது ஒரு மெயின் ஃபோல்டர், அதில் இருக்கிற இன்னொரு ஃபோல்டர் ஃபாண்ட்டுக்குள்ளே இருக்கிற இன்னொரு ஃபோல்டர் சிஸ் ஃபாண்ட் அப்படின்னு நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அந்த சிஸ் ஃபாண்ட்டில் நான் என்ன பேராமீட்டர்ஸ்லாம் பாஸ் பண்ணும்போது இது ஒரு ஃபங்க்ஷன் தான். சிஸ் ஃபாண்ட்டுன்றது ஒரு ஃபங்க்ஷன் தான், அதான் உங்களுக்கு புரியுறதுக்காக நான் சொல்கிறேன். சிஸ் ஃபாண்ட்ன்றது என்னன்னா கேலிபிரி சிஸ் ஃபாண்ட்டுக்குள்ளே நம்ம என்னென்ன பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாண்ட்டோட சாய்ஸ், ஃபாண்ட் என்ன ஃபாண்ட்டு, அதோட சைஸு போல்டாக வேணுமா இல்லை இட்டாலிக்காக வேணுமா இல்லை ரெண்டுமே வேணுமா அதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபாண்ட் டாட் ரெண்டரில் ஸ்கோர் ஈக்குவல் டு அப்படின்ற டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இங்கே டபுள் கோர்ஸ்க்குள்ளே என்ன இந்த ரெண்டருக்குள்ளே கொடுத்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வெளியே டிஸ்பிளே ஆகும். ஸோ ப்ளஸ் எஸ்டிஆர்எஃப் ஸ்கோர் கன்காட்னேட் பண்ணும்போது நம்ம இப்போ ஜஸ்ட் ஸ்கோர் போட்டால் என்ன ஆகும், இன்டீஜர் ப்ளஸ் ஸ்ட்ரிங்கை வந்து கன்காட்னேட் பண்ண முடியாது, நேராக வரும். அதுக்காக இந்த எஸ்டிஆர்எஃப் ஸ்கோர் கொடுத்துருவோம். ஸோ ட்ரூ கொடுத்துருவோம் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ என்ன கலரில் நான் டிஸ்பிளே பண்ணணும், ஸோ ஒயிட் கலரில் டிஸ்பிளே பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அடுத்தது ஸ்க்ரீன் டாட் பிளிட் ஆஃப்ன்றது ஒன்றுமே இல்லை, டிஸ்பிளே மாதிரி. ஸோ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணணும், ஏதாவது டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அது எந்த கோஆர்டினேட்டில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா, ஸோ 600,100 கோஆர்டினேட்டில் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ஸோ 600,100 நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஸோ பைகேம் டாட் டிஸ்பிளே டாட் ஃப்ளிப் ஆஃப்ன்றது என்னன்னா, ஸோ ஆக்சுவலி அவ்வளோதான் ஸ்க்ரீன். ஸோ எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. ஸோ தென் கிளாக் டாட் டிக் ஆஃப் 60 அப்படின்னு. ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். ஸோ 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 60 ஃப்ரேம்ஸ்க்கு மேலே வச்சோம் அப்படின்னா ஃபீல் லைக் என்னன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும் அப்படின்னு. அதுக்காக தான் என்னன்னா கிளாக் டாட் டிக் ஆஃப் 60 அப்படின்னு கேட்டுருக்கோம். ஸோ பைகேம் டாட் we are going to finish it இல்லையா. ஸோ பைகேம் டாட் quit off. ஸோ கடைசியாக நம்ம வந்து இப்போ இந்த while not done இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னா அந்த கேம் இஸ் ஓவர். ஸோ பைகேம் டாட் quit off கொடுத்துருவாங்க. ஸோ பைகேம் இந்த மாடியூல் வந்து என்ன முதல்ல இனிஷியலைஸ் பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ணணும், முடியும் போது கிளிக் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ பைகேம் டாட் quit off. ஸோ இது நான் திருப்பி சொல்லிடுறேன். பைகேம் டாட் டிஸ்பிளே டாட் ஃப்ளிப் ஆஃப் எதுக்குன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் த ஸ்க்ரீனை வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறீங்க இல்லையா. ஸோ 800,600ன்றதை நீங்கள் வந்து அந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் காமிக்கிறேன். அதுக்காக ஸோ கிளாக் டாட் டிக் ஆஃப் 60ன்றது ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். ஆக்சுவலாக பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கேம் கூட சொல்லலாம். இந்த லேக்லாம் ஆகாமல் வரும் அந்த மாதிரி சொல்லலாம். ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கேமுக்காக இது. ஸோ கிளாக் டாட் டிக் ஆஃப் 60. ஸோ பைகேம் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம குவிட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ வந்து இது வந்து டன் வந்து ட்ரூ ஆகுதோ, அதாவது எப்போ நான் வந்து அந்த பர்டிகுலர் clock equal to pike டாட் டைம் டாட் clock ஆஃப் சொல்லி அது இல்லை டன் ஈக்குவல் டு ட்ரூ எப்போ கொடுக்கணும் அப்போ என்ன ஆயிடும், குவிட் ஆகிடும். அதாவது அந்த கிராஸ் பட்டனை போய் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், குவிட் ஆகிடும். இதுதான் இது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணிட்டு அவுட்புட் ரன் பண்ணி பார்க்கணும். இது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இது டபுள் ஈக்குவல் டு பண்ணணும். ஆக்சுவலாக நான் சொல்லி கொடுத்தாங்களா இந்த இது யூஸ் பண்ணுவீங்க, ரொம்ப பெரிய விஷயம் தான். ஜஸ்ட் இதெல்லாம் சரி சார் செக் பண்ணுங்க.
சம்திங் இஸ் மிஸ்ஸிங் நினைக்கிறேன். ஓகே, இது மாதிரி attribute error. Okay, display. So இங்க நம்ம வந்து display so there is again and again. Let's see why I don't have idea. So errors வராதான் நம்ம ஈஸியா இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அண்ணா கீழே எங்கேயோ ஸ்கோருக்கு சாக்கர் அப்படின்னு எழுதிருந்தீங்க. அப்படியா? ஒரு நிமிஷம் ஜஸ்ட் நான் மேக்னிஃபை பண்றேன், ஏதாவது தப்பு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. கீழே இருந்துச்சுண்ணா. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ சொல்லுங்க. ஜஸ்ட் நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். எங்கேயாவது கேபிட்டல் ஸ்மால் மாற்றி டைப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சொல்லுங்க. ஸ்பெஷலி நான் அந்த கே லெஃப்ட் இல்லைன்னா போட்டிருக்கேன் அப்படின்றது. இங்கே தானே? Okay, I think we have it. Stop that. Actually, கொஞ்சம் நான் ரன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ஆக்சுவலாக என்ன இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கோர் ஈக்குவல் டு 0 இருக்கு இல்லையா? ஸோ இது என்னன்னா போல்டாக இருக்கு நான் சொன்ன மாதிரி இல்லையா? ஸோ நான் இங்கே ட்ரூ, அதாவது இங்கே நான் ட்ரூ கொடுத்துருக்கிறதுனால எனக்கு என்னன்னா போல்டாக இருக்கு. நான் மேக் இட் ஃபால்ஸ் டிஃபரன்ஸ் சாதன் மேட்ச் இல்லையா? இல்லை ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது உள்ள அவசரம் ஏன்னு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி நம்ம ஒவ்வொரு தடவை ஈவெண்ட் வாங்குவோம், அதாவது ஈவெண்ட்டை செக் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு என்ன ஆகும், இது
previous code. It's done correctly. So let me check it once. Yeah, okay. So I thought over the check பண்ணும்போதும் we have to get it in நினைச்சேன். Okay. So I think got everything right. Okay. So if there is any mistake or if you feel anything not understood, you can ask me. I think I have done all good. Okay, let me check 1 second and and okay. I think there is no mistake in my code. Actually, here I missed one line. I think now we will get everything right. Okay, fine, super. So before என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். Actually இந்த ball rectangular ball பேடலோட டாப்ல பட்டுட்டு இட் ஹஸ் கோ பேக் இல்லையா? ஸோ பிஃபோர் என்ன ஆச்சு அப்படின்னா இட் டசன்ட் கோ பேக். ஸோ தட் வாஸ் அ ப்ராப்ளம். Only a few notice I don't know, but that's a problem. That was a problem. Okay. So let me summarize once again. Okay. So after that you can ask any doubts if you have. Okay. So first we have imported the module. So import pygame is a module. Okay. So in the pygame, அதாவது இந்த கேம் பைத்தானை டெவலப் பண்ண அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணி ஸோ பைகேம்ன்ற பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிட்டீங்க. அடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் கலர் வேணும் அப்படின்றது நீங்கள் இதில் வச்சுக்கலாம். ஸோ பிளாக், ஒயிட், ரெட், க்ரீன், ப்ளூ மேக்ஸிமம் ஸ்டாண்டர்டைஸ்ட் கலர்ஸ். ஸோ இதை நீங்கள் எப்பவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் தென் தட் என்ன கலர் வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் போய் நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் காம்பினேஷன் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே போதும். யூ கெட் மெனி நம்பர் ஆஃப் கலர் காம்பினேஷன். அதாவது நீங்கள் ஒரு டியூபிள்குள்ளே போட்டு அது என்ன கலரோ அந்த பேரை போட்டு வச்சாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு வேரியபிளையும் போட்டு வச்சாலும் சரி, மேக்ஸிமம் இந்த பேரை போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ ஜஸ்ட் அந்த கலரோட நேமை போட்டால் போதும், அங்கே அந்த கலர் இருக்கு. ஓகே. ஸோ அடுத்தது பேக்கேஜ் இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ pygame.init அப்படின்னு போட்டிங்கன்னா பேக்கேஜ் இனிஷியலைஸ் ஆகும். ஸோ அடுத்தது சைஸ். ஸோ இந்த ஸ்க்ரீனோட சைஸை ஒரு x, y கோஆர்டினேட்டாக நீங்கள் அசியூம் பண்ணி கொடுக்கணும். ஸோ 800,600 சைஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது ஸ்க்ரீன்ற ஒரு வேரியபிள்குள்ள நான் ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீனை நான் செட் பண்ணுறேன். ஸோ அதான் pygame.display set_mode of size அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைஸில் எனக்கு ஒரு ஸ்க்ரீன் வேணும். அவ்வளோதான்.
ஸோ பைகேம் டாட் டிஸ்பிளே டாட் செட் கேப்ஷன் ஆஃப் பாங்கேம். எனக்கு இந்த இடத்துல நான் என்ன டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த டைட்டில் நான் இதில் போடணும். அதான் செட் கேப்ஷன். ஸோ அடுத்தது 4 இது பாங்கேம்னாலே 4 இது, அதாவது 3 ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ரெக்டாங்கிள், அடுத்தது ஒரு சின்ன ரெக்டாங்குலர் பால், அதுக்கப்புறம் ஒரு ஸ்கோர் போர்டு மாதிரி ஒன்று, அவ்வளோதான். ஸோ ரெக்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 400, ரெக்ட் ஒய் ஈக்குவல் 589 ஆகும். அந்த பேடலோட இனிஷியல் பொசிஷன் எங்கே இருக்குது? 400, 580 கோஆர்டினேட்டில் இருக்குது. ஸோ இந்த பேடல் வந்து மூவ் பண்ண தேவையில்லை, அதனால 0,0 மூவ் பண்ண போகும்போது 0,0ன்றது என்ன? ஸ்பீட் 0ன்னு அர்த்தம். பால் எக்ஸ் 50, பால் ஒய் 59, 50,50 கோஆர்டினேட்டில் பால் மூவ் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னு இருக்கும். பால் சேஞ்ச் எக்ஸ் ஈக்குவல் டு 5, பால் சேஞ்ச் ஒய் ஈக்குவல் டு 5 அர்த்தம். ஸோ பால் சேஞ்ச் ஆகும், அதாவது 5,5 ஒவ்வொரு தடவை என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸ்கோர் என்ன ஆகும் சொல்லியிருக்கேன்? இனிஷியலாக 0 ஆகும். எப்பவுமே ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஸ்கோர்? 0 தான். ஸோ ஸ்கோர் ஈக்குவல் டு 0. ஸோ அடுத்தது என்னன்னா டிஃபைன் டெஃப் ட்ரா ரெக்ட் ஆஃப் ஸ்க்ரீன் கமா எக்ஸ் ஆகும். அதாவது நம்ம வந்து ரெக்டாங்கிள் வரையணும். ஸோ எப்போலாம் அந்த இது ஆக்சுவலாக இந்த ட்ரா ரெக்டாக அந்த பேடல் வரைகிறதுக்கு இல்லையா? ஸோ பேடல் வந்து இந்த விண்டோவை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அதனால எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0னாலும் எக்ஸோட வேல்யூ என்ன? 0வாக தான் இருக்கும். எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 699 எக்ஸோட வேல்யூ 699 ஆகும். ஏன் அப்படின்னா ஸோ இந்த 8 இதுக்கும் இல்லை, அதாவது அந்த ரைட் மோஸ்ட் கார்னருக்கும் அந்த பேடலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ 100 இருக்குது அப்படின்னா ஸோ 699 வச்சிருக்கேன், அதுதான். ஸோ பைகேம் டாட் ட்ரா டாட் ரெக்ட் ஆஃப், ஸோ எதில் வரையணும்? ஸ்க்ரீனில் வரையணும். அதோட கலர் என்ன? ரெட் கலரில் வேணும். அதுக்கப்புறம் அதோட கோஆர்டினேட், அந்த ரெக்டாங்கிள் லெஃப்ட்டு ரைட்டு டாப் பாட்டம், இதோட கோஆர்டினேட் கோஆர்டினேட்டை சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஸோ லெஃப்ட் மூவ் பண்ணணுமா, ரைட் மூவ் பண்ணணுமா? ஓகே, 100,200 என்னன்னா சொல்ல போனால் அதோட லென்த் அண்ட் பிரெத் மாதிரி. லென்த் வந்து என்ன? அதாவது அது மாதிரி, அதாவது ஸோ லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் சொல்லிடுறோம். ஓகேவா? அடுத்தது கேமோட மெயின் லுக் வரும். ஸோ டன் ஈக்குவல் டு ஃபால்ஸ், அதாவது கேமோட மெயின் லுக் எப்போ எண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த டன் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஸோ கிளாக் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போ தான் நம்ம கடைசியில் கிளாக் டாட் டிக் ஆஃப்னு போடும்போது நம்ம அங்கே போய் கிளாக்கை இனிஷியலைஸ் பண்ணிட்டு இருக்கிறது வருது இல்லையா? இனிஷியலைஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஒவ்வொரு தடவை என்னன்னா இப்போ நான் இந்த வைல் லுக் இங்கே கிளாக் இனிஷியலைஸ் பண்ணலை அப்படின்னா இந்த வைல் லுக்குள்ளே கொடுக்கணும். வைல் லுக்குள்ளே கொடுக்கும்போது நான் ஒவ்வொரு தடவை எனக்கு கிளாக் ஆகிட்டு இருக்கும், இனிஷியலைஸ் ஆகிட்டு இருக்கும். இது தேவையில்லாத வேலை இல்லையா? ஸோ அடுத்தது ஸோ வைல் நாட் டன், எப்போ நான் குவிட் பண்ணுறேனோ அது வரைக்கும் என்ன பண்ணணும்? இந்த கேம் ரன் ஆகணும். எப்போ நான் விடுவேன் அப்படின்றது தெரியாது இல்லையா? ஸோ அதுக்காக ஸோ ஃபார் ஈவெண்ட் இன் பைகேம் டாட் ஈவெண்ட் டாட் கெட் ஆஃப் அப்படின்னு, அதாவது பைகேமோட மொத்த ஈவெண்ட்டுமே நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? இதில் கிடச்சிரும், இந்த ஃபார் லூப்புக்குள்ள இருக்கும். ஸோ ஈவெண்ட்டோட டைப்பை பொறுத்து நம்ம வந்து கொஞ்சம் இது என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த ஆக்ஷன் எழுதிடலாம். ஸோ ஈவெண்ட்டோட டைப் வந்து குவிட்டாக இருந்துச்சு அப்படின்னா டன் ஈக்குவல் டு லூப் போய்ட்டு வெளியே போயிடும். இல்லை ஈவெண்ட்டோட டைப் வந்து பைகேம் டாட் கீ டவுனாக இருந்துச்சுன்னா, ஸோ ஈவெண்ட்டோட டைப் வந்து கீ டவுனாக இருந்துச்சு அப்படின்னா, கீ டவுன்னா என்ன? ப்ரெஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ கீ லெஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணால் எக்ஸ் கோஆர்டினேட் -6 ஆகணும், கீ ரைட்டை ப்ரெஸ் பண்ணால் எக்ஸ் கோஆர்டினேட் +6 ஆகணும். ஓகேவா? அடுத்து ஈவெண்ட்டோட டைப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு எதுவுமே மாற தேவை. ஸோ ரெக் சேஞ்ச் எக்ஸும் 0, ரெக் சேஞ்ச் ஒய்யும் 0. ஸோ கடைசியாக ஸோ மொத்தமாக இந்த ஈவெண்ட்டாக முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸ்க்ரீன் என்ன பண்ணணும்? பிளாக்காக ஃபில் பண்ணிட்டு ரெக் டெக்ஸ்டாக அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சிடணும். அதே மாதிரி பாலையும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்? மூவ் பண்ணணும். ஓகே, ஸோ தான் பால் எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு பால் சேஞ்ச் எக்ஸ், பால் ஒய் ப்ளஸ் ஈக்குவல் டு பால் சேஞ்ச் ஒய். ஸோ அடுத்தது பாலோட மூவ்மெண்ட் வரும், அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ பால் எக்ஸ் வந்து லெஸ் தேன் 0வாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பால் எக்ஸ் 0ல் ஸ்டார்ட் ஆகிடும். அதுவும் எதுக்காக அப்படின்னா அந்த பால் வந்து வெளியே போயிடக்கூடாது, எக்ஸ் ஒய் கோஆர்டினேட்டை தாண்டி, அதாவது அந்த ஸ்க்ரீனை தாண்டி வெளியே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஸோ பால் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த சேம் வே பால் எக்ஸ் வந்து 785 விட கிரேட்டர் அப்படின்னா பால் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன? 785 தான். அதேமாதிரி பால் ஒய் வந்து லெஸ் தான் 0னா பால் ஒய் 0. அதேமாதிரி பால் ஒய் வந்து கிரேட்டர் தான் 600னா நம்ம எதுவுமே வைக்கல, நம்ம என்ன பண்ணிடணும்னா பாலை பின்னாடி தள்ளி விட்டுறோம். ஓகே, ஸோ இதுக்கு நடுவில் தான் இந்த ஃபங்க்ஷன், இதுதான் நம்ம ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ண போகுது. எப்போனா இந்த பால் அந்த ரெக்டாங்குலர் பேடில் டச் பண்ணும்போதும் ஹிட் பண்ணும்போதும் நம்மளுக்கு என்ன ஆகணும்? ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகணும். ஸ்கோர் ஈக்குவல் டு ஸ்கோர் +1. ஓகேவா? ஸோ பால் எக்ஸ் கிரேட்டர் தேன் ரெக்ட் எக்ஸ் அண்ட் பால் எக்ஸ் லெஸ் தேன் ரெக்ட் எக்ஸ் +100, ஏன்னா பால் ஒய் ஈக்குவல் டு 560. இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும்? ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இல்லைனா இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலி இந்த சேம் வே பால் சேஞ்ச் ஆகும், -1 மூவ் ஆயிடும். -1 இது பண்ணி பேக்வேர்ட்ஸில் மூவ்மெண்ட் நடக்கும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ நெகட்டிவ் வேல்யூ வந்து நம்ம பேக்வேர்டில் மூவ்மெண்ட் நடக்கும், அவ்வளோதான், மற்றபடி வேறு பண்ணலாம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ரெக்டாங்குலர் பேடில் ஸ்க்ரீனில் வரைஞ்சிட்டு
ஸோ பைகேம் டாட் ட்ரா டாட் அதுக்கு முன்னாடி பாலை ஸ்க்ரீனில் வரைஞ்சிரும். ஸோ அந்த பைகேம் டாட் ட்ரா டாட் ரெக்ட் ஆஃப் ஸ்க்ரீன் கமா ஒயிட் கமா பால் எக்ஸ் கமா பால் ஒய் கமா 15 என்ன பண்ண போகுது? ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. இந்த ஸ்க்ரீன்ன்ற சர்ஃபேஸ் ஒயிட்ன்றது அதோட கலரு, பால் எக்ஸ் பால்ன்றது பால் எந்த கோஆர்டினேட்டில் இருக்குது அப்படின்றது நம்ம சொல்கிறோம். அடுத்து அந்த பேடில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ட்ரா ரெக்ட் ஆஃப் ஸ்க்ரீன் கமா ரெக்ட் எக்ஸ் கமா ரெக்ட், அதாவது ஸ்க்ரீனில் அந்த ரெக்டாங்கில் எந்த எக்ஸ் கமா ஒய் கோஆர்டினேட்டில் வரையணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்காக நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ண ட்ரா ரெக்ட் ஃபங்க்ஷன் நம்ம வச்சுருக்கோமா, இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது ஃபாண்ட். நம்ம ஸ்கோர் போர்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஸ்கோர் போர்டுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபாண்ட் வேணும். அதுக்கப்புறம் அது ரெண்டர் பண்ணுறதுக்கு ஒரு இது, அதுக்காக டெக்ஸ்ட்ன்ற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். ஜஸ்ட் பிளிட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஜஸ்ட் டெக்ஸ்ட்ன்ற வேரியபிளை பாஸ் பண்ணிட்டு 600, 100 எக்ஸ் ஒய் இந்த கோஆர்டினேட்டில் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். இந்த ரெக்டெக்ஸ் ரெக்டுன்றது மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதனால தான் ரெக்டெக்ஸ் ரெக்டுன்னு போட்டுருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைனைட்டாக லிஸ்ட்டாக போட்டுருக்கலாம். ஓகேவா? ஓகே. அடுத்தது பைகேம் டாட் டிஸ்பிளே டாட் ஃபிளிப் ஆஃப்ன்றது ஸோ பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் த ஸ்க்ரீன் தானே எனக்கு ஒர்க் பண்ண போகுது, அவ்வளோதான். ஸோ அதுக்காக கிளாக் டாட் டிக் ஆஃப் 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். நான் இந்த 60க்கு பேர் நான் ஒரு 80 100 போட்டோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணுறேன். ஸோ 60னா எனக்கு நார்மல் 12 அதுக்காக கிளாக் டாட் டிக் ஆஃப் 60. ஸோ கடைசி என்னன்னா பைகேம் டாட் குவிட். பையன் என்ன பண்ணுறேன், குவிட் பண்ணுறேன். ஓகே பெஞ்ச். ஸோ இதெல்லாம் அதனால பங்கு ஏன்னா அதெல்லாம் சொல்லி ரன் பண்ணி பார்த்தேன். Okay, so we have that. Let's got it. Okay, so in the same way, yeah, we can get the same. So it increases, right? And the ball even cross the window. நான் paddle move பண்றேன் பாருங்க, it doesn't cross. Yeah. இதுக்கு தான் நம்ம இந்த பேடல் பால்க்குலாம் நம்ம இந்த ஃபங்க்ஷன் பண்ண வேண்டியது. ஆனால் it will go out of the window இல்லையா. So that's all இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். So I just give the code in the chat box, you can just take it. அந்த கோட் கொடுத்துருக்கேன், you can have it. Okay, I think that doesn't make any sense. One minute. So this, okay, so mic on பண்ணி you can ask me any doubt. Another 10 minutes we'll have the session and we'll wind up. Okay, so after 2 o'clock we'll have the Q&A session. Okay, FPS தானே அப்படின்னா அந்த சென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி. And then what to do to increase ball speed அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ பால் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு you can change ball underscore change from 5 to some more. Okay, அடுத்தது
கிளிட்டுக்கு அந்த வேல்யூ ஃபிக்ஸடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே எதுக்கு அதை ஷேப் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. all ND pattern code. பட் அந்த ஷேப்ஸ் நீங்கள் வேறு யூஸ் பண்ணலாம். பட் அந்த கோஆர்டினேட்ஸ் நீங்கள் கரெக்டாக கொடுத்தாதான் யூ கேன் ஹேண்ட். பட் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்க. கோஆர்டினேட்ஸ் யூ ஹேவ் டு டூ கரெக்ட்லி. ஓகே okay, so if there is any doubt mic on பண்ணிட்டு கேளுங்க. If not we will finish, we'll wind up the session with this. Okay, ஹலோ சொல்லுங்க. பேட் வந்து நம்ம மூவ் பண்ணா ஒரு ரைட் கீ பிரஸ் பண்ணா ஒரு தடவை அப்படியே ஒன் ஸ்டெப் வந்து மூவ் ஆகுது. இதே ரைட் கீ பிரஸ் பண்ணிட்டே இருக்கும்போது கண்டினியூஸா மூவ் ஆகணும்னா சரி அது கண்டினியூஸா நான் இப்போ கண்டினியூஸா தான் பிரஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ பாருங்க. ஸோ நீங்கள் இந்த கோடு இது பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலாக அது கண்டினியூ தான் மூவ் ஆகும். அது என்னன்னா இப்போ இந்த வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ரெக்ட் எக்ஸ் ஈக்குவல் டு -6 அதே மாதிரி ரெக்ட் சேஞ்ச் எக்ஸ் ஈக்குவல் டு 6 போட்டுருக்கேன். அவ்வளோதான். அதாவது என்னன்னா -6 நான் எப்போல்லாம் அந்த கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன், அந்த ஈவெண்ட்டோட டைப் வந்து நான் கீ ப்ரெஸ்ஸாக இருக்கும், கீ டவுனாக இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ரெக்ட் சேஞ்ச் எக்ஸ் ஈக்குவல் டு -6 நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட்டில் மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த சேம் நீங்கள் ரைட் கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரைட்டில் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் கவலைப்படாங்க, ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து ஃபுல்லாகவே மூவ் ஆகும். அண்ட் தென் நீங்கள் ஒரு தடவை கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஒரு தடவை மட்டும்தான் அந்த ஈவெண்ட் நடக்கும். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் மட்டும் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஹலோ அந்த கொஞ்சம் கீழே வாங்க. கொஞ்சம் கீழே வாங்க. அந்த ஸ்கோர் போர்ட்ல ஃபாண்ட் அந்த பிராக்கெட்ல போட்டுருக்கீங்களா, கேலிப்ரி 15 ஃபால்ஸ் ட்ரூ போட்டுருக்கீங்க. ஃபால்ஸ் அந்த எதுக்கு நம்ம ஃபால்ஸ்னு போடுறோம்? அதில் ஃபால்ஸ் எதுக்கு போடுறோம்னா, இப்போ இந்த இது ஆக்சுவலாக இந்த ஃபால்ஸ் வந்து எதுக்குன்னா போல்டாக இருக்கணுமா வேணாமா அப்படின்றதுக்கு இந்த ஃபால்ஸ் ஆர் ட்ரூ. அதே மாதிரி இது வந்து எதுக்குன்னா இட்டாலிக்கா வேணுமா, இட்டாலிக் ஸ்டைலில் வேணும்னா இதுக்கு ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போட்டுருக்கோம். ஸோ அதுதான் வேற எதுக்கு இந்த ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டாமா? இது ஆக்சுவலாக என்னன்னா டிஃபால்ட்டாக இந்த pygame.font இதுக்குள்ள இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் தான் sys font-ன்றது. அதனால நம்ம எதுவுமே டிஃபைன் பண்ண தேவை. இந்த sys font, இந்த ரெண்டர் இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்குது. இந்த பிளிட் ஃபிளிப் இதெல்லாம் இருக்கு. ஓகே, பிளிட் பண்ணாம நம்ம அப்டேட் பண்ணலாம்ல, டிடி யூஸ் பண்றதுக்கு பதிலா அப்டேட் கொடுக்கலாமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். டிஸ்பிளே ஆகలేదు. ஸோ ஆக்சுவலி அப்டேட் எதுக்காக சொன்னாங்க? ஹலோ சொல்லுங்க.
ஆக்சுவலி அப்டேட் வந்து என்னன்னா ஒரு ஃபுல் ஸ்க்ரீனை வந்து நீங்க அப்டேட் பண்றதுக்கு. அப்போ உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் அப்டேட் பண்ணும்போது பேடலும் அப்டேட் ஆகும், பாலும் அப்டேட் ஆகும், எல்லாமே அப்டேட் ஆகும். கரெக்டா? அப்போ உங்களுக்கு ஸ்கோர் மட்டும் அப்டேட் ஆக வேண்டிய இடத்துல ஃபுல் ஸ்க்ரீனும் அப்டேட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல எதுவுமே தெரியாது ஃப்ராங்கா சொல்ல போனா. ஏன்னா வைல் ரன்குள்ள தான் அப்டேட்ன்ற ஃபங்க்ஷன் இருக்கு. கரெக்டா? ஃபார்க்குள்ள அப்டேட் ஃபங்க்ஷன் வராது, வைல்குள்ள தான் வருது. அப்போ ஃபுல்லாவே திருப்பி திருப்பி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து பிளாங்க் ஸ்க்ரீன் தான் இருக்கும், எதுவுமே தெரியாது ஸ்க்ரீன்ல. ஸோ நம்ம பிளிட் எதுக்கு போடுவோம்னா ஒரு ஜஸ்ட் ஒரு வேர்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் கோஆர்டினேட்ல வேணும் அப்படின்னா அந்த டைம்ல மட்டும் நீங்க பிளிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் பிளிட்ன்றது லோட் பண்றதுக்கும் இமேஜ் லோட் பண்றதுக்கு வந்து இமேஜ் ஃபங்க்ஷன் தனியா இருக்கும். இமேஜ் டாட் லோடுன்னு இருக்கும். நான் அதை எடுத்து குரூப்ல போடுறேன், அதுல நீங்க பாருங்க. அது வந்து இமேஜ் லோட் பண்ணிக்கலாம். இமேஜ் லோட் பண்ணணும்னா நீங்க ஆல்ரெடி இமேஜ் சேவ் பண்ணி வச்சிருக்கணும், ஒரு உங்க சிஸ்டம்ல சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை ஒரு வேரியபிள்ல செட் பண்ணிட்டு அந்த வேரியபிள ஸ்கிரீன்ல அப்டேட் பண்ற மாதிரி வரும். இமேஜ்க்கு பிட் கொடுக்கலாமா? இமேஜ்க்கு பிட் கொடுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் வேணா கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். ஓகேவா? அதுக்கப்புறம் யாரோ கேட்டிருந்தீங்க கண்டினியூஸா மூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. கரெக்டா? நீங்க தான் கேட்டீங்களா? ஆக்சுவலி கான்செப்ட் என்னன்னா பேடல் கண்டினியூஸா தான் மூவ் ஆகும். பட் நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியுமே வந்துட்டு ஃபிளிப்னு கொடுத்துருக்கோம். கரெக்டா? ஃபிளிப் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒரு பார்ட் ஆஃப் தி ஸ்கிரீனை வந்து நம்ம திருப்பி திருப்பி அப்டேட் பண்றதுக்கு தான் ஃபிளிப் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன ஆகும்னா ஒவ்வொரு வாட்டியும் ஆல்ரெடி இருக்கிற பேடல் பொசிஷன் வந்து எரேஸ் ஆயிட்டு திருப்பி அது டிராவ் ஆகுது. கரெக்டா? ஸோ ஆல்ரெடி ஒரு கோஆர்டினேட்ல வரைஞ்சிருப்போம், அது நமக்கு வந்து அழிஞ்சிட்டு திருப்பி புது கோஆர்டினேட்ல வரையுது. அப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டி புதுசு புதுசா வரையும் போது நமக்கு அந்த இடத்துல இருக்கிற டைம் லேப்ஸ் தான் நமக்கு வந்து அது கண்டினியூஸா இல்லாத மாதிரி காட்டுது. ஆனா கான்செப்ட் படி அது வந்து கண்டினியூஸா தான் மூவ் ஆகுது பேடல். நமக்கு அந்த டைம் லேப்ஸ்னால தான் அது கண்டினியூஸா மூவ் ஆகாம விட்டு விட்டு போற மாதிரி நமக்கு தெரியுது. புரியுதா? Okay. Shall we end up the session? Shall we conclude? Okay, thanks for attending the session. So we'll see you at 2 o'clock. Okay. So if there is any change in the talk session time, we will inform. Maybe 10 minutes we'll have it later. So 2:15 or 2:30 we'll have. Okay. Alright. Okay. So we're on road of nothing. Okay. So okay. We will have doubt session in that. We will clarify all your doubts. Okay. So please wait until 2:30. Okay. Okay. Thank you. Okay. Thanks all.